மீசோலேருந்து ஜீரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் பவர் பட்டன் கிடையாது, வால்யூம் கீ கிடையாது, சிம் ட்ரே கிடையாது, மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட்டு கிடையாது, ஸ்பீக்கரும் கிடையாது, சார்ஜிங் போர்ட்டும் கிடையாது. பின்ன எப்படி தான் இந்த ஃபோன் வந்து ஒர்க் ஆகும்? ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மீசோ நிறுவனத்தில் இருந்து ஜீரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்னுமே வந்து அவங்க கம்பெனி வெளியிடலனாலும் முன்னக்கூட்டியே வெளியிடுறோம் சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபோனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது எந்த ஒரு பட்டனும் கிடையாது, சார்ஜ் பண்ணுறதுக்கு போர்ட் கிடையாது, மைக்ரோ எஸ்டி கார்டு சிம் கார்டு ட்ரை கிடையாது, ஸ்பீக்கரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன் வந்து எப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபோனில் 5.99 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனில் டிஸ்பிளேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பற்றி பார்க்கும்போது ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 12 மெகாபிக்சல் கேமரா ப்ளஸ் 20 மெகாபிக்சல் கேமரா காம்போவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று வந்து சோனி IMX380 சென்சார், ரெண்டாவது கேமரா வந்து IMX350 சென்சாராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரா பொறுத்த நமக்கு 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்தவரையும் டீசெண்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் Snapdragon 845 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். எல்லா விதமான ஹெவியான கேம்ஸ் டாஸ்க்கெலாம் ஈஸியாக ரன் ஆயிரும். ஏன்னா இது ஃப்ளாக்ஷிப் ஃபோன். இப்போதைக்கு ப்ராசரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு தவிர ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்னும் கம்பெனி வந்து வெளியிடலை. இது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட கெப்பாசிட்டியுமே கம்பெனி இன்னும் மென்ஷன் பண்ணலை. ஸோ எப்படி இந்த ஃபோன் வந்து ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்கும்போது முதல்ல பவர் அண்ட் வால்யூம் கீஸ் இந்த ஃபோனில் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பதிலாக இதில் என்ஜின் 2.0 அப்படிங்கிற டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பட்டனை எடுத்துகிட்டு நார்மலான டச் கண்ட்ரோல் மூலமாகவே வந்து உங்கள் வால்யூம் அது மட்டும் இல்லாமல் பவரை வந்து இயக்கிற மாதிரி நார்மலான கெப்பாசிட்டி பேனலில் வந்து உங்கள் கையை வைக்கிறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வால்யூமை கூட்டவும் முடியும், குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வால்யூம் கீயாகவும் இது செயல்படும். கிட்டத்தட்ட டச் ஸ்க்ரீன் மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பீக்கரும் கிடையாது. அதுக்கு பதிலாக பைசோ எலக்ட்ரானிக் டிரான்ஸ்டியூசர் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக சவுண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீன்லேருந்து வர வைப்ரேஷன்ஸ் மூலமாக சவுண்ட் கிரியேட் ஆகும். ஏற்கனவே ஷாமியில் உள்ள மீமிக்ஸ் அது மட்டும் இல்லை ஷார்ப்போட ஆக்வாஸ் கிறிஸ்டல் மாதிரியான ஃபோன்களை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவு சவுண்ட் குவாலிட்டி நார்மலாக இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் தேவையில்லை, சரி. அடுத்து சிம் தேவையில்லை அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக இதில் வந்து இசிம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சிம் ட்ரே இல்லாத காரணத்தினால ஃபோனுக்குள்ளே உள்ள சிப்லேயே வந்து இசிம் வந்து எம்பட் பண்ணியிருக்காங்க. அதனால் இசிம் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோனை வந்து பயன்படுத்த முடியும். ஒருவேளை இசிம்னா என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா அதை பற்றின பிரத்யேகமான வீடியோ வந்து ஏற்கனவே இந்த வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இசிம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறது கூட இதில் வந்து போர்ட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங். மீசோ நிறுவனம் இதுக்காக ஒரு 18 வாட்ஸ் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக இந்த ஃபோனை வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. ஆனால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேட்டா கேபிள் மூலமாக வந்து நம்ம பேக்கப் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக வைஃபை மூலமாகவோ இல்லைன்னா மொபைல் டேட்டா மூலமாகவோ தான் நீங்கள் பேக்கப் எடுக்க முடியும். ஏன்னா இதில் வந்து USB போர்ட் கிடையாது. ஒருவேளை பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து USB போர்ட்டோ இல்லைன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கோ இதில் கிடையாது. அதுக்கு பதிலாக ப்ளூடூத் மூலமாக தான் நீங்கள் வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க முடியும். இந்த ஃபோனில் எந்த விதமான ஒரு சின்ன ஹோல் கூட இல்லாத காரணத்தினால இது வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற காரணத்தினால தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. முழுமையான தகவல், அதாவது அஃபிஷியலான இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணும்போது இதை பற்றின முழுமையான விவரம் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஃபோன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இதை வாங்குவீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேலும் பல வீடியோ இருக்குது. நான் அருண் டெக் இந்த உங்களுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.